இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் கோட் கூட நம்ம உள்ள போகலாம். ஓகே, so this is the small code that I wish to share with you. So every day is ridiculously amazing. No matter whatever you do, the day will be good for you. Okay, so just என்னோட tip அப்படின்னு கூட வச்சுக்கலாம். What I'll do is, this is my laptop screen, desktop. Okay, is my desktop visible, guys, or should I share another time? Is it visible? Just do let me know if it is visible. Okay, nice. So what I'll do is I'll just make it as a slide share. So 30 minutes ஒரு வாட்டி வந்துட்டு it will be a slide share. So இப்போ next background போகணும் அப்படின்னா it will just எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். எனக்கு ஒரு கோட்ஸ் வந்து நான் ஒரு 30 to 40 if I'm not wrong. So 30 to 40 codes வந்து நான் வச்சிருக்கேன். So you are capable of amazing things. So like this, different 30 minutes ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு கோட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்னால என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் ஓகே கோடிங்ல எரர் வருதா, இல்லை இஃப் சம்திங் இஸ் நாட் ஓகே ஃபார் மீ, ஆர் இஃப் ஐ ஆம் ஜஸ்ட் ஃபெட் அப் வித் சம் கோடிங் ஒர்க்ஸ், டெக்ஸ்ட் ஒர்க்ஸ், ஆர் ஈவன் இன்டர்ன்ஷிப் ஒர்க்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இட் ஒன்ட் மேக் மை டே அ வெரி கிரேட் ஐ கெஸ், பட் ஜஸ்ட் கிவிங் அ ஹோப் ஆஃப் லைஃப் ஃபார் ஜஸ்ட் அ மினிட். அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்காக எனக்கு இது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். சின்ன ஹாப்பினஸாக இருந்தாலும் இட் வில் பி குட் ஃபார் யூ. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்துட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ ஓகே வேக் மீ அப் வென் ஐம் ஃபேமஸ், சின்ன சின்ன கோட்ஸ் தான் இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் ஆஃப் ஃப்ரம் யுவர் சைட். ஓகே, பட் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது இட் வில் பி ரியலி கிரேட். ஓகே, ஸோ ஹவு இஸ் திஸ் ஐடியா? ஓகே, ஹூ இஸ் கோனா ஃபாலோ திஸ் ஐடியா? பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த ஐடியா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்ட்டு. Who is gonna follow this idea if you wanted to be more optimistic than pessimistic? Let's take a count. Okay, raise your hands if you're gonna follow this idea. Let me see how much of you are gonna follow this idea. Raise your hands. Okay, no one, seriously, யாருமே பண்ணலையோ? சரி, okay. My bad time I guess. Okay, no issues. Oh, you have raised your hands. Sorry, I didn't know that. Okay, 1 2 3 4 5. So 5 பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. Really good, great. 6. So just try to do this. Okay, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் it will be really good. Try to do it. Already I'm following it. Seriously, super good one. Okay, so coming back to the topic, நேத்து நம்ம என்ன நல்லா பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். First we saw a bar graph. ஓகே, ஸோ பார் கிராஃப்ல வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு 5 பேரோட டேட்டாவை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் சப்ளாட்ஸ் பார்த்தோம். சப்ளாட்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் வச்சு நம்ம வி ஜஸ்ட் டிஃபைன்ட் இட். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மல்டிபிள் பார் கிராஃப் பார்த்தோம். ஸ்டாக்டு இல்லாமல் இதை வந்துட்டு சைடில் மூவ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வி சா ஹிஸ்டோகிராம் and next we saw area plot. Area plot is nothing but the area that we defined is filled with some of the values, colors. Okay, and similarly we saw some Seaborn library. Seaborn library la ஒரு டேட்டாவையும் பார்த்தோம், நல்லா விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். டிஸ்ட் பிளாட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாயிண்ட் பிளாட் பார்த்தோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் வெரி வெரி லோ பிளாட்ஸ். பார் பிளாட் இருக்கு, வயலண்ட் பிளாட் இருக்கு, நிறைய பிளாட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷுவலைசேஷன் பார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் பிளாட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹீட் மேப் பார்த்தோம். ஸோ ஹீட் மேப் நம்ம பார்க்கல, பட் இருந்தாலும் திஸ் இஸ் த ஒன் வி ஆர் கோயிங் டு டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா, பைத்தான். நேத்து ஐ டோன்ட் பிலீவ் Arun or someone asked me, நேத்து இருந்தீங்களான்னு தெரியல, பட் யூ ஹவ் ஆஸ்க்டு மீ லைக் நான் இந்த டேட்டாவை மேலே வந்துட்டு எனக்கு வரணும், இப்போ எத்தனை பேர் இதில் கவுண்ட் இருக்காங்க எனக்கு பார்க்க முடியலன்னா, சி பிளாட்லின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இஃப் யூ ஹோவர் த டெக்ஸ்ட், ஹோவர்னா மேலேயே அப்படியே மூவ் பண்ணும்போது வந்துடும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3D கிராஃப் பார்த்தோம். 3D கிராஃப் வந்துட்டு ஓகே, திஸ் இஸ் ஓகே, ஸோ யூ கேன் சி 3D கிராஃப். ஸோ 3D கிராஃப் வந்துட்டு பிளாட்லியில் இன்ட்ராக்டிவாக இருக்கும், விச் மீன்ஸ் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் எனி ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு தெரிய போகுது. இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ் வச்சு பண்ணோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, we are going to do it in a case study way, that is practically ஒரு வழியா பண்ணலாம். ஓகே, so how many people are going to do along with me? ஸோ எத்தனை பேர் பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஓகே, I'll share the voting link. ஸோ ஃபர்ஸ்ட் எது பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் vote, go and vote here. Let's see how much
is the vote coming for this. Just go and vote here. நமக்கு எது ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? ஹை சார்ட்ஸ், ஐபிஎல் டேட்டா செட்ஸ், word clouds, or maps and QR code generation. So just go to mentimeter.com. Okay, so if you just wanted the digital room code, this is the digital room code. 9603044 is the digital code. Okay, the audience can join. You can see here, I guess. So go to this vote. So idhula ethana per varudhu paathuட்டு we will have an interactive session. Okay, is that okay for everyone? Just vote it. Okay, okay. ஸோ வெறும் 11 பேர் தான் ஓட் போட்டிருக்கீங்க. ஸோ ஐபிஎல் டேட்டா செட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஐபிஎல் டேட்டா செட் தான் வேணுமா? ஓகே, ஜஸ்ட் 14. ஓகே, ஓகே. வேற செகண்ட் ஒன் வந்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் ஐபிஎல் டேட்டா செட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐபிஎல் டேட்டா செட். ஓகே, ஐ டேக் திஸ். ஓகே, யூ guys are voting still. Okay, if you guys are voting, I don't know what to say. You are 16 of them. ஓகே, ஐ பெஸ் ஓகே 40 மெம்பர்ஸ்ல வந்துட்டு பாதிக்கு பாதி பேர் தான் ஓட் போட்டிருக்கீங்க. ஓகே, we will go with IPL data set visualization. Okay, okay, so we will stop this Mentimeter. Okay, so before getting into the topic, first நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் நார்மலாக எனக்கு இருக்கிற லைப்ரரிஸ் தான். ஓகே, pandas import seaborn as SNS, import numpy as np, import matplotlib.pyplot as plt. Next, import let me import plotly as px. Okay, so we will import all these things. Okay, let's connect it. Let's wait for a few minutes. Okay, so all the things are connected now. Next, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to import a data set. Okay, இது என்ன டேட்டா செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்சஸ், ஐபிஎல் மேட்சஸ்ல இருக்கிற டேட்டா செட் ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா செட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, மேட்சஸ் டேட்டா செட் நான் இம்போர்ட் பண்றேன். இங்க இருக்க பிளஸ் ஐகான்ல போயிட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அதை இங்க கால் பண்ண போறேன். ஸோ லெட் மீ நேம் திஸ் வேரியபிள் ஆஸ் மேட்சஸ். ஓகே, ஸோ மேட்சஸ் இஸ் ஈக்குவல் டு pd.read underscore csv matches.csv. okay, ஏன்னா the file ஓட பேர் matches.csv. let's read this file. okay, yes Sri Lakshmi, you have some doubts? You have raised your hand? No, right? Okay, I don't believe it is. Okay, so first வந்துட்டு இப்போ matches.csv ன்னு பாத்தீங்கன்னா 2017 வரைக்கும் இருக்கிற மொத்த டேட்டா செட். ஓகே, 2000 IPL சீசன் 2007ல இருந்து 2019 வரைக்கும். if I'm not sure it is 2017. yes, sorry, 2017. so 2017ல இருந்து 2019ல இருக்கிற வரைக்கும் மொத்தமா இருக்கு. ஓகே,
இந்த டேட்டா செட் எப்படி இருக்குன்றத நம்ம ஸ்ட்ரெயிட்டா கூட போய் பார்த்துக்கலாம். ஓகே, லெட் மீ குவிக்லி டு இட். I don't know what is the mistake. It was 2007, not 2017, I guess. Okay, so it is extremely sorry, it is fully 2007. Okay, இதுல இருக்க மொத்தமா 2007. Okay, let me quickly change. Okay, இது இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா செட். ஸோ இந்த இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா செட்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே 2017 இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2017 நான் டேட்டா ஹேண்டலிங் மூலமா 2007 மாத்தலாம். பட் சின்ஸ் we don't have that much time, I'll quickly make it as 2007. Okay, 2000. Okay, let me make it as 2007 and I'll drag this. 2018 வரைக்கும் இருக்கிற மொத்தத்தையுமே நான் அப்படியே 2007 ஒரே டேட்டா மாத்திடுறேன். ஓகே, so different dates la 2007 la irukum. So dates are not important for us. Okay, but 2008, 9, 10, 11, so it is extending till 2019. Okay, 2019 la irukra data set varaikum we are having the data complete ah irukra motha data ume namakita irukku. So ipo next enna panna porom appdin pathina we are going to visualize it. Okay, so what we are going to visualize it. So ipo irukra inda data set save panikren because I just made a changes, right? So I'll save this. Matches.csv, save. It is saved. And even if you are going to download from internet, you are going to have the same issue. Okay, if நீங்க இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணா கூட உங்களுக்கு இதே இஷ்யூ இருக்க போகுது. So try to change the data set. All right, so same thing. Okay, so இப்போ ரெண்டு இருக்கு. I'll quickly review this. If I'm not wrong, it is 2017. Okay, the 2017 இருக்கு, which means this should be 2007. Okay, let me see. Okay, this is 2007. Okay, no issues. So don't worry about the season. Okay, let me not consider the season. Let's take only the dates. Okay, or you guys want to change the season too? Come on, tell me. I have to do it. If you wanted me to change the season also, we will make. Okay, bro, it is necessary to change the season. Change, if not, leave it. Okay, if you wanted, because some of the changes we are doing it, right? So sila changes la vandute it is mandatory for us to change. ஏன்னா இது வந்துட்டு இப்போ நம்மளோட ஹேண்ட்ல வந்த டேட்டா செட்ல எல்லாமே வந்துட்டு there are 2007s. ஓகே, இங்க வந்து 2017 இருக்கு, பட் இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 2017 இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டா செட்டுமே வந்துட்டு ஒன்று ஓவர்லாப் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருக்க 2017 இருக்க டேட்டா செட். ஸோ இங்க டேட்டா செட்ல இல்லவே இல்லை, 2017 இங்க கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் மை டேட்டா செட் இஸ் அல்டிமேட்லி திஸ் ஒன். ஓகே, ஸோ நான் தான் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல் ஃபார் அஸ் டு சேஞ்ச். ஓகே, ஜஸ்ட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நான் சொல்றேன். இது கம்ப்ளீட்டா இது வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து எடுத்த டேட்டா செட்னால there will be some errors. ஸோ நம்ம இந்த எரர்ஸை பார்க்காம we are not going to do anything with the dates. ஓகே, இதுல வச்சு நம்ம I don't believe we are going to do anything with the dates, but obviously we will do everything with the season. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு இன்னும் செப்பரேட்டா இன்னும் பெருசா காமிக்கணும் அப்படின்னா we can do with the seasons also. So I believe there is not necessary thing for that. Okay, we will quickly go on to the data set. So you can see there are different seasons data sets எல்லாமே இருக்கு. So first என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to use the count plot. Okay, I'll quickly cut this. Okay, அது மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் நான் அப்புறமா என்னன்னு சொல்றேன். Okay, so teams எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். First of all, teams is equal to நான் என்ன பண்ண போறேன் matches dot team1 dot append matches dot team2. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸை வந்துட்டு எனக்கு அப்பன் பண்ணிடும். ஓகே, சாரி. ஸோ டீம்ஸை வந்துட்டு எனக்கு அப்பன் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு டீம்ஸை அப்பன் பண்ணதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே டேட்டா செட்டை கம்பைன் பண்ண போறேன். ஸோ டீம்ஸ் அண்டர்ஸ்கோர் df இஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்னா டேட்டா பாண்டாஸ்ல ரெண்டு இருக்கு, சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்.
So data frames are 2-dimensional. Okay, it's not 1-dimensional, it's 2-dimensional arrays. Teams. Okay, so let's say this as okay, sorry, this is F should be capital letter and D should be in capital letter. Guys, if you are doing with me, don't worry, just stay in the same page. Okay, so இதனால நம்ம next என்ன பண்ண போறோம், let's discuss this. Okay, teams.df. so yes, so நமக்கு இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு காலம் இருக்கா, ஸோ இந்த ஒரு காலமை நான் வந்துட்டு டீம்ஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, I'm going to name this column as team. Okay, let me take team. Since it's a singularity one, we'll take it as a team. Okay, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா count series. So count match underscore series. இது நான் கொடுக்கிற வேரியபிள். ஓகே, count match underscore series நான் கொடுக்கிற வேரியபிள். டீம்ஸ்ல இருக்க df. ஓகே, அந்த டீம் df ஓட காலம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா குரூப் பை பண்றேன். குரூப் பைன்றது பாண்டாஸோட ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் டேட்டா மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஒரு ஃபங்க்ஷனுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வை? பிகாஸ் யூ ஹேவ் டு நோ. இதுல நம்ம யூஸ் பண்ணலாம் கூட, நம்ம வேற எதுலயாவது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டீம்ஸ் அண்டர்ஸ்கோர் df, இதே அந்த df டீமோட இது பண்ணி டாட் டீம். ஸோ நான் இந்த ரெண்டு டீமையும் சேர்த்து தான் I'm gonna use this. ஸோ இந்த டீம்ன்றது காலம் நேம், இந்த டீம்ஸ்ன்றது டேட்டா செட். ஓகே, ஸோ I'm going to do this. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை டீம்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணிக்கலாம். டீம் டாட் கவுண்ட். ஓகே, ஸோ நான் ஏன் ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்றேன்னா ஐ ஷுடன்ட் கெட் எனி எரர். ஓகேவா? இது மொத்தமா ஒரே செட் ஆஃப் கோட்ஸ், நான் எரர் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ண இதுவை வந்துட்டு நான் ஒரு டேட்டா செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கவுண்ட் பண்ண மேத் சீரிஸ் நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டா செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டா செட் இன்ஸ்டன்ஸ் அந்த டேட்டா ஃப்ரேம்ல போட்டு தான் எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா கிடைக்கும், டேட்டா செட்டா கிடைக்கும். ஸோ கவுண்ட் மேட்ச் df. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, ஓகே சாரி, டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற இந்த கவுண்ட் மேட்ச் சீரிஸை நான் ஒரு டேட்டா இதுவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கைஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இப்போ எடுக்கிற டேட்டா செட்டை நான் என்ன பண்றேன், ஒரு காலமுக்கு நேம் வந்துட்டு பண்ணணும்ல. ஸோ கவுண்ட், இது மட்டும் தான் கொஞ்சம் டெக்னிக்கல் கவுண்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டெக்னிக்காலிட்டியா இருக்கும். ஓகே, டோன்ட் வெரி அபவுட் தட். match underscore df dot columns. columns வந்து நான் நேம் பண்றேன் count played. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கிற இண்டெக்ஸை நான் ரீசெட் பண்றேன். ஆல்ரெடி எனக்கு இதுல இருக்கிற இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸை நான் என்ன பண்ண போறேன்னா ரீசெட் பண்றேன். ஸோ ரீசெட் index, reset index. நெக்ஸ்ட் வந்துட்டு இன் பிளேஸ் கொடுக்கணும். இன் பிளேஸ்னா அந்த பிளேஸ்ல போயிட்டு அது தங்கும். ஐ மீன் இட் வில் பி கோயிங் டு தட் சேம் பிளேஸ். ஓகே, அந்த மாதிரி பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போறேன்னா சார்ட் பண்ண போறேன். சார்ட்டிங் இன் சென்ஸ் டீம் எத்தனை டீம் அதிகமா இருக்குன்ற மாதிரி வச்சு சார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கவுண்ட் மேட்ச் df டாட் சார்ட் values team. So let me execute till this. Okay, super. So இது வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. So you can see team count. இந்த டீம் ஒன்னு இருக்கு, இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு, இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு 164 மேட்சஸ். ஸோ ரொம்ப லோவஸ்டான மேட்சஸ் பார்த்தா நோ நாட் ரைஸ் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ். ஒரு டீமுமே வந்துட்டு இட் வில் ஹாவ் த நேம் சேஞ்ச்டு, ரைட்? ஐபிஎல்ல வந்துட்டு 2007ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுல சம்டைம்ஸ் தே வுட் ஹாவ் சேஞ்ச் தேர் நேம்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கேபிட்டல்ஸ்னே வச்சுக்கலாமே. டெல்லி டேர் டெவில்ஸ்னு ஒரு ஐபிஎல் டீம் இருந்தது, டெல்லி கேபிட்டல்ஸ்னு ஒரு டீம் இருந்தது. ஸோ டோன்ட் பி ஜட்மெண்டல் வித் விச் டீம். 8 டீம் தான் இருக்கு. ஸோ சென்னை
அந்த மாதிரி சென்னை, டெல்லி, மும்பை அப்படின்னு பார்த்தா 8 டீம்ஸ்ல there will be different changes. So 14 different teams. Okay, don't think that it is some other thing. So same thing na, but the team will be different. Okay, இப்போ நான் சார்ட் பண்ணேன்னு சொன்னல, நான் இந்த சார்ட் பண்ண எலிமெண்ட்டை கவுண்ட் பண்றேன். ஓகே, மேட்ச் df டாட் டீம். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் just try to understand. It is not going to play any role in our data set. I mean, in the visualization effect la இது எதுமே ஆகாது, but we have to get some ஒரு தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இத உங்களுக்கு சொல்றேன். ஓகே, it is purely pandas and pandas தான் ஃபுல்லாவே எதுமே சொல்ல முடியாது, pandas தான் இது. ஓகே, so count played. ஓகே, ஓகே, so நான் இப்போ வந்து count match df டிஸ்ப்ளே பண்ணலாம். so yes, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கவுண்ட் மேட்ச் பிளேட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to இந்த மேட்ச் நம்ம கவுண்ட் பண்ணோம்ல, இந்த கவுண்ட் பண்ணது வந்துட்டு இப்போ எனக்கு கரெக்டாக நின்றுச்சு. ஐ மீன் விச் மீன்ஸ் இந்த மேட்சஸ் எனக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு கவுண்ட் பிளாட். ஒரு எஸ்என்எஸ்ல வந்துட்டு கவுண்ட் பிளாட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு வேரியபிள் சேஞ்ச் இது பண்ணுவோம், எஸ்என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட். ஸோ கவுண்ட் பிளாட்ல வந்துட்டு சீசன் வச்சுக்கலாம். சீசன் டேட்டா இஸ் ஈக்குவல் டு மேட்சஸ் அண்ட் palette is color. ஓகேவா, ஸோ செட் ஒன் பேலட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதில் நம்ம நிறைய இருக்கு, செப்டோஸா பேலட்ஸ் நிறைய இருக்கு, பட் ஐ லவ் திஸ் கலர். ஓகே, ஸோ வேற என்ன கொடுக்கலாம், ஒய் லேபிள் கொடுக்கலாமா? ஒய் லேபிள் என்ன கொடுக்கலாம், லெட் மீ டெல் மேட்சஸ். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ கவுண்ட் பிளாட்ல வந்துட்டு எந்த சீசன்ல அதிகமாக விளையாடி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஐ மீன் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் பர் சீசன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே டேட்டா இன்சைட்ஸ். ஸோ இந்த டேட்டா இன்சைட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா இன்சைட்ஸ். ஸோ எந்த சீசன்ல அதிகமா விளையாடி இருக்காங்க, ஸோ அவுட் ஆஃப் 756 ரோஸ்ல இருந்து நான் இந்த டேட்டாவை ஃபுல்லாவே ரீஃபைன் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ எந்த சீசன்ல அதிகமா விளையாடி இருக்காங்க, ஜஸ்ட் ட்ரை டு சே மீ guys. Here we 2013. okay, so 2013. okay, correct, yes, exactly. So 2013 la தான் அதிகமா மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. It is nearly to 72 to 73 matches if I'm not wrong. okay, so இந்த மேட்சஸ் தான் வந்துட்டு அதிகமா விளையாடி இருக்காங்க. So we are visualizing the seasons, okay, not the teams that has played the exact number of matches. சரி, இப்போ நான் வந்துட்டு வின்னர்ஸ் வந்துட்டு பாருங்க, இதுல இந்த டேட்டா செட்ல இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. வின்னர்னு ஒரு காலம் இருக்கா? ஸோ வின்னர் வந்துட்டு 2 டீம் பிளே பண்ணியிருப்பாங்க, அதுல யார் வின்னர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு இதுலயும் வந்துட்டு வின்னர்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ வின்னரோட கவுண்ட் பிளாட்ஸ் வந்து எந்த டீம் வந்து அதிகமா வின் பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் கிவ் மீ a guess, ரஃபா ஒரு கெஸ் சொல்லுங்க. எந்த டீம் வந்து ரொம்ப அதிகமா வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்காதீங்க, டோன்ட் டெல் மீ திஸ், இதை பார்த்து சொல்லாதீங்க. ஓகே, சிஎஸ்கே எம்ஐ, சிஎஸ்கே எம்ஐ. ஓகே, நானும் சிஎஸ்கே ஃபேன் தான்ப்பா. சிஎஸ்கே எம்ஐ. ஓகே, சிஎஸ்கே 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 சிஎஸ்கே. ஓகே ஓகே, தெரியல, எனக்கும் தெரியல. சரி, ஓகே, நம்ம பார்த்துடலாம். ஐ டோன்ட் நோ. ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெரிய கலவரமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யாரும் அடிச்சுக்க வேண்டாம். லெட்ஸ் visualize it. எனக்கு தெரியல, சீரியஸா I too forgot it. ஓகே, எனக்கு தெரியல. let's see. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் பை பண்ணலாம். குரூப் பை என்ன பண்ண போறோம்னா, வின்னரை மட்டும் நம்ம குரூப் பை பண்றோம். எதுல இருந்து? மெயின் டேட்டா செட்ல இருந்து. ஓகே, ஸோ வின்னரை மட்டும் குரூப் பை பண்றேன். ஸோ இந்த வின்னர்ல வந்துட்டு let me name it as winner. ஸோ வின்னர்ன்ற ஒரு காலம்ல வின்னர்ன்ற மட்டும் எடுக்கிறேன். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் லைக் ஆவரேஜ், சம் அந்த மாதிரி இருக்கிறதுல நான் வெறும் கவுண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்றேன். லெட் மீ ரீசெட் த இண்டெக்ஸ்
பிகாஸ் இண்டெக்ஸ் வேல்யூ சம்டைம்ஸ் பக் அடிக்கும். ஸோ அதனால ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சா? இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளாட் என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வின்னர். இது வந்து நான் மேட் பிளாட்ல யூஸ் பண்ணாம நான் வெறும் பாண்டாஸ் வச்சே நான் இதுல விஷுவலைஸ் பண்றேன். அதனாலதான் எனக்கு இவ்வளோ பெரிய கோடிங் போகுது. ஓகே, ஸோ எக்ஸ் வந்துட்டு நான் வின்னர்னு வச்சுக்கிறேன். இந்த வின்னர், ஓகே, திஸ் வின்னர். அண்ட் y வந்து கவுண்டா இருக்கட்டும். ப்ரோ ரெண்டு வின்னருக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். பண்ணலாம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின்னர்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த வின்னர் வந்துட்டு இந்த குரூப்போட பேரு, ஐ மீன் திஸ் காலம் ஓட நேம் தான் இந்த வின்னர். செகண்ட் வின்னர் நான் கொடுக்குற வேரியபிள் தான். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல். இல்லைன்னா வின்னர் 1ன்னு கொடுத்துருங்க ப்ரோ. ஏன்னா எங்க எந்த வின்னர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே, நம்மளா அஸ்யூம் பண்ற வின்னரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரோ. நம்மளா அஸ்யூம் பண்ற வின்னர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, எனக்கு இப்ப கன்ஃபியூஷன் வந்துச்சு எந்த பிராக்கெட்ல வின்னர் 1 போடுறதுன்னு. சரி, ஓகே, லெட் அஸ் கிவ் a try. இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ y வந்துட்டு இது வந்துட்டு இருக்கிற நம்ம கொடுக்குற நேம். ஓகே, ஸோ இது வந்துட்டு தான் உண்மையா இருக்கிற வின்னர். ஸோ இது நம்ம கொடுக்குற நேம். ஸோ லெட் மீ டெல், ஆர் வைஸ் வர்சாவா இருக்கும், ஐ எம் நாட் ஷூர். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கன்ஃபார்ம் திஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா y x போட்டாச்சு, y போட்டாச்சு, அண்ட் கைண்ட் பார். ஓகே, ஸோ லெட் அஸ் விஷுவலைஸ் திஸ். If error is coming, then this should be the first one. Yes. So இதுதான் காலம் நேம். இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன் தெரியுமா, இதுதான் காலம் நேம். அண்ட் இந்த வின்னர் தான் வந்துட்டு நான் கொடுக்குற பேர். ஓகே, வாட்ச் வின்னர் ஒன் இஸ் நாட் டிஃபைன்ட். ப்ரோ x equal to winner 1 கொடுத்துருக்கீங்க. அது யா x is equal to winner 1 தான் கொடுத்துருக்கேன். இதுல எது பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே சேமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஃப் ஐம் நாட் ராங், ஐ டோன்ட் ஒர்க் ஆன் மோஸ்ட்லி ஆன் பாண்டாஸ், பட் இஃப் ஐம் நாட் ராங் திஸ் ஷுட் பி த கண்டிஷன். வின்னர் அண்ட் வின்னர் வந்துட்டு இது ரெண்டுமே சேமான கண்டிஷனா இருக்கணும். ஸோ யூ கேன் see here, ரைட்? ஸோ வின்னர் வந்துட்டு மோஸ்ட்லி இதுல இருக்கிற சேம் வின்னர் தான் இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுனால கூட இருக்கலாம். ஓகே ஓகே, லெட் மீ டெல் யூ. ஸோ எந்த டீம் வந்துட்டு அதிகமா வின் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ், இப்போ சொல்லுங்கப்பா, ஜஸ்ட் யா MI. எஸ், ஸோ இட் இஸ் நியர்லி டு 120 கிட்ட சம்திங். ஓகே, ஸோ இட் இஸ் 110 கிட்டத்தட்ட 110 கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல MI இருக்காங்க. ஓகே, ஸோ இதுவே வந்துட்டு சாரி, செகண்ட் பிளேஸ்ல CSK இருக்காங்க. ஓகே, ஐம் சாரி, செகண்ட் பிளேஸ்ல CSK இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல MI இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு sad news தான். ஓகே, let's not get into more of IPL politics. Let's come back to visualization. ஸோ இப்போ நான் பண்ண வேல்யூஸ் இருக்குல்ல, இப்போ நான் பண்ண வேல்யூஸ்லேயே வந்துட்டு I wanted to sort the values. So let me tell, I wanted to sort the values அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் I wanted to add sort values. Guys, நீங்க கோட் அடிக்கும் போது if you are getting some error, don't worry about this. Why? Because if you are not going to get error, you are not going to do it correctly in அர்த்தம். So it is not at all a big deal for you guys to take it. Okay, so இப்போ இந்த சார்ட் வேல்யூஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டேட்டா செட்ல இப்போ இது கச்சாமுச்சான்னு இருக்குல்ல, ஸோ இதுல வந்துட்டு லைனா நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கும் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கடைசியா யார் இருக்கா அப்படின்ற வரைக்கும் இட் வில் ஜஸ்ட் ஷோ. ஸோ யூ கேன் சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், செகண்ட் சென்னை, தேர்ட் கொல்கட்டா, ஃபோர்த் RCB. ஓகே, இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. கிங்ஸ் 11 பஞ்சாப், செகண்ட் சிக்ஸ்த் வந்துட்டு RR, தென் டெல்லி டேர்டெவில். ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி போயிருக்காங்க. ஓகே, ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ தான் பேர் மாத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வை தே ஹேவ் having very low count. Okay, don't worry about that. But you guys are satisfied with this, right? Okay, why there? Do you have anything to say, guys? Anything? இது வரைக்கும் புரிஞ்சுதா? You have anything? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Okay.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா இதுல வந்துட்டு டாப் பிளேயர்ஸ் வந்துட்டு we will see யாரெல்லாம் டாப்பான பிளேயரா இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் பிளேயர்ஸ் is equal to matches dot player of match. ஸோ பிளேயர் ஆஃப் மேட்ச்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ யார் வந்துட்டு அதிகமா பிளேயர் ஆஃப் மேட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூ கேன் see here மேன் ஆஃப் த மேட்ச் எங்க ஓகே இட் இஸ் ஹியர். ஓகே ஸோ இது யார் வந்துட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் டாட் வேல்யூ counts. Okay, so let me tell up to 10. So which means like reverse la irundhu vara mari. Okay, 10 players, top 10 players, not bottom, top 10 players. Okay, so avladha nenikiren. Let us do figure comma axis நம்ம plot பண்ணிடலாம். plt dot subplots. so first subplots பண்ணிக்கலாம். Okay, next வந்துட்டு ஆக்சிஸ் ஓட ylim செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் ஓட ylim செட் y லிமிட் ylimனா y லிமிட். ஓகே, ஸோ y லிமிட் வந்துட்டு 0ல இருந்து 20க்குள்ள வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? y லேபிள் பண்ணலாம் x. ஓகே, ஸோ y லேபிள், ஸோ y லேபிள் இஸ் வாட் count time counts. Okay, y label இதெல்லாம் வந்துட்டு counts. next வேற வந்துட்டு we can set the title. so we can set the title as top players. Okay, so what we are going to visualize is we are going to visualize the bar graph. correct? so bar plot x வந்துட்டு என்னது? top players. ஓகே, ஸோ டாப் பிளேயர்ஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் இங்க கவுண்ட் போட்டிருக்கேன். ஓகேவா, இங்க நல்லா பாருங்க, இங்க கவுண்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால அதுல இருந்து எனக்கு டைரக்டாவே இங்க வந்துடும். ஸோ இந்த டாப் பிளேயர்ஸ் தான் இந்த டாப் பிளேயர்ஸ். ஓகே, யூ காட் மை பாயிண்ட். ஸோ இண்டெக்ஸ் எடுத்துக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு y வந்துட்டு வெறும் டாப் பிளேயர்ஸ் மட்டும் போடுறேன். ஓகே, ஸோ ஓரியன்டேஷன் vertical orientation. so that's it I guess. போதும். okay, so palette வேண்டாம். okay, வேற என்ன போடலாம்? okay, let me visualize this first. so okay, ரொம்ப கொச்சன்னு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? கொச்சன்னு இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்? I know already நேத்தும் நான் கேட்டேன், முந்தா நேத்து சொல்லி கொடுத்தேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? what is the way that we can xtix? excellent. so xtix பண்ணலாம். okay, plt dot xtix rotation is equal to 90 degree. okay, so இதே சேம் rotation பண்ணிக்கலாம். let's see how it is. so first அதிகமா வந்துட்டு டாப் 10 பிளேயர்ஸ்ல வந்துட்டு யார் அதிகமா வாங்கியிருக்காங்க, மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா இட் இஸ் கிறிஸ் கெயில், செகண்ட் ஏபிடி, நெக்ஸ்ட் ஆஜி சர்மா, வார்னர், எம்எஸ் தோனி அஃப்கோர்ஸ். ஸோ டாப் 10ல வந்துட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், யா ஐ டோன்ட் நோ, இப்போ திடீர்னு வந்து அவர் சொல்றாரு மும்பை இந்தியன்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வெரி, இப்போ ரொம்ப மும்பை இந்தியன்ஸா நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ ஓகே, ஐ வாண்டட் டு நோ எத்தனை பேர் இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கீங்க. ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் வாட் என்ன வேற என்ன வைக்கலாம்? ஓகே, எஸ் கொடுங்க. டோன்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். அங்க எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, எஸ் மட்டும் கொடுங்க. எஸ் கொடுங்க. லெட்ஸ் see எத்தனை பேர் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க இங்க இல்லங்க, அங்கங்க. Hey, it's okay yaar, நம்ம ஊரை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஐ வாண்டட் த கவுண்ட். எனக்கு இதுல கவுண்ட் பண்ண முடியல. ஐ வாண்டட் த கவுண்ட். so 1 2 3 4. ஓகே, நானும் ரைஸ் பண்றேன். ஓகே, நான் ரைஸ் பண்ண முடியாது. I'll give tick.
1 2 3 4 5. ஓ, வெறும் இத்தனை பேர் தானா? ஐ எக்ஸ்பெக்டட் மோர் யார். பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ சில பேர் வந்து சாட்லயும் போட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர், நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், டோன்ட் வெரி. ஸோ நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஓகே, ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் என்னன்னா, நம்ம இப்போ வந்துட்டு ஃபுல்லாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ், சிஎஸ்கேவோட டேட்டா செட் மட்டும் தான் விஷுவலைஸ் பண்ண போறோம். அவங்க வின் பண்ண மேட்சஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிஎஸ்கேன்னு நான் டேட்டா செட்டை பிரிச்சுக்கிறேன். அந்த மேட்சஸ் டேட்டா செட்ல இருந்து நான் என்ன பண்றேன், சப்செட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்செட்னா என்னது? ஒரு செட் இருக்கு. இப்போ இதே வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஸ்கிரீனே ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் இந்த ஸ்கிரீனோட சப்செட் அப்படின்னா, இந்த மொத்த ஸ்கிரீன்ல இருந்து நான் இதை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் மொத்த மேட்சஸ்ன்ற டேட்டா செட்ல இருந்து வெறும் சிஎஸ்கேவோட இது மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ சிஎஸ்கேவோட இது மட்டும் எடுத்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மேட்சஸ். ஓகே, ஸோ மேட்சஸ்ல வந்துட்டு டீம் ஒன் வந்துட்டு எனக்கு சிஎஸ்கேவா இருக்கணும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி சென்னை சூப்பர் கிங்ஸ். பேர் கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ சிஎஸ்கே இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கணும். அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இது அண்ட் கண்டிஷன் என்னன்னா, சிமிலர்லி பிரேசஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, சிமிலர்லி அண்ட் மேட்சஸ், அதே மேட்சஸ் வின்னர் எனக்கு இங்கே வந்துட்டு டீம் ஒன் பதிலா வின்னர். ஸோ சிஎஸ்கே வந்துட்டு வெறும் வின் பண்ண மேட்சஸ் மட்டும் நம்ம எடுத்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கே, ஸோ டோட்டலாக வந்துட்டு அவங்க 2008ல இருந்து 2017குள்ள. ஓகே, ஸோ 2008ல இருந்து 2017குள்ள. ஸோ டோன்ட் இதை விட்டுருங்க, இது 2017 டேட்டா செட்னே வச்சுக்கலாம். இப்போ 2008ல இருந்து 2019குள்ள இருக்கிற மொத்த இதுலயும் எத்தனை வின் பண்ணி, ஐ மீன் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா நமக்கு இதுலயே தெரிஞ்சிடும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சிஎஸ்கே ஹவ் ஒன். ஓகே, ஸோ இதுல மொத்தமா சிஎஸ்கே வின் பண்ண மேட்சஸ் மட்டும் தான் நமக்கு இதுல தெரிய வருது. ஓகே, ஸோ லெட் மீ டிஸ்கிரைப் திஸ். csk.describe. ஸோ இந்த டிஸ்கிரைப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலயும் வந்துட்டு நாட் நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லிடும். ஸோ தேர் ஆர் ஒன்லி 51 rows and 18 columnsல இருக்கு. நல் வேல்யூஸ் எங்கேயுமே நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ அது வரைக்கும் நமக்கு நாட் நோன். என்னன்னா நாட் நோன்னு அர்த்தம். ஸோ அந்த அம்பையர் வந்துட்டு இல்லை, ஐ மீன் 3 அம்பையர்ல சம்டைம்ஸ் ஒரு அம்பையர் இல்லாம இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் வேற என்ன பண்ணலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் இதுல இருக்க காலம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த காலம்ஸ் வந்துட்டு எதுக்கு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற எல்லா காலம்ஸுமே வந்துட்டு we can display it. ஓகே, ஓகேவா? ஸோ எஸ், சாரி, ஐ வாஸ் சீயிங் தி chat box. யாரோ ஒரு chat போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். சாரி அபவுட் தட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு we will plot the figure. சிஎஸ்கே மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, so we will plot the figure. So figure size வந்துட்டு let me tell you, figure size, okay, fixed size is equal to 8,8. plot.scatter CSK matchesல season தான். ஓகே, season comma CSK of win by runs. So and இந்த டேட்டா செட்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுல மோஸ்ட்லி வந்துட்டு வின் பை ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கேவோட டேட்டா செட்ல ஃபுல்லாவே வின் பை விக்கெட்ஸ் 0ல தான் இருக்கு பாருங்க. யூ கேன் see here, right? மொத்தமா அவங்க விக்கெட்ல வந்துட்டு வின் பண்ணல, ரன்ல தான் வின் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. I'm not sure whether this is true or not, but they have given the data set like that. 2019 வரைக்கும் அவங்க வின் பண்ணது மொத்தமா பாத்தீங்கன்னா ரன்ஸ்ல தான் இருக்கு, விக்கெட்ல இல்லவே இல்லை அப்படி. ஓகே, ஹேண்ட் கிரிக்கெட் எல்லாம் பத்தி இதுல பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ வின் பை ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கமிங் பேக் டு த டாபிக். ஸோ வின் பை ரன்ஸ் இத்தனை இது இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே ஆஃப் வின் பை ரன்ஸ் பார்க்கலாம். வின் பை ரன்ஸ் வந்துட்டு
Hey, come on, yeah. Don't deviate me. Okay, so win by runs வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் தான், x6 values, y6 values, plot dot x6 x6. So it's going to be CSK of season. Okay, so ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா அந்த x6 வேல்யூ வந்துட்டு எனக்கு ஆட்டோமைஸ் ஆயிடும். Okay, see, okay, so you can see 2008, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இல்ல. Okay, so அந்த இயர் என்ன ஆச்சு நமக்கும் தெரியும். ஸோ 16, 17 இல்ல, அதுக்கு பதிலாக 2018 இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், இங்க கேப் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரிமூவ் அண்ட் 2008ல இருந்து 19 வரைக்கும் நீங்க நார்மலா டைப் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ ஒய் லேபிள்ஸும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு அதிகமா எப்போ ரன்ல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி அப் டு 98 ரன்ஸ். எந்த சீசன்? 2015 சீசன்ல தான் அதிகமான ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அதே 2015ல தான் ரொம்ப கம்மியான ரன்லயும் ஒரு 0 to 1 ஒரு ரன் வித்தியாசம் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ரன்ல வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஆன் 2011. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வின்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே வின் கண்டிஷன் வந்துட்டு ரெண்டு டேட்டா செட்டா எடுத்துக்கலாம். வின் பை விக்கெட்ஸ் டேட்டா செட் இருக்குல்ல, ஸோ இதே வந்துட்டு ரெல் பிளாட். ஸோ இது நம்ம மேட் பிளாட் லெப்ல பண்ணோம். இந்த மேட் பிளாட் லெப்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதே வந்துட்டு ரிலேஷன் பிளாட். ரெல் பிளாட் இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் ரிலேஷன் பிளாட். ஓகே, ஸோ இதே ரிலேஷன் பிளாட்ல பண்ணா CSK ஆஃப் season. Okay, so similarly CSK of season, and let me quickly take this. So win by runs. Okay, so win by runs, and marker is equal to O marker ne potukalam, sorry, O, and வேற ஏதோ வேண்டாம். Okay, so let me visualize this. So simple ஒரே line of coding. And okay, இதோட size கொஞ்சம் increase பண்ணிக்கலாம். is size 100. So you can see very big dots, and it is a difference உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். So there is a lot of difference. So இதுதான் ரிலேஷன் பிளாட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதே ரிலேஷன் பிளாட்ல இருக்கிற வேல்யூல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஆட் அ ஹியூ. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வராங்க, அவங்க வந்துட்டு பேட்டிங் எடுத்து ஃபர்ஸ்ட் எப்போ அதிகமா வந்திருக்காங்க, பவுலிங் எடுத்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, ஐ மீன் வின் பண்ணிருக்காங்க. யூ காட் மை பாயிண்ட். இப்போ வின்னர்னு சொல்றோம், அவங்க டாஸ்ல வந்துட்டு எய்தர் தே டுக் பேட் ஆர் டு பவுல். ஓகேவா? ஸோ உடனே வந்துட்டு ஃபீல்டிங்கா இல்லைன்னா பவுலிங்கான்னு கேட்காதீங்க, பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா. ஓகேவா? ஸோ பேட்டிங்கா இல்லைன்னா பவுலிங்கா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will take as hue. ஸோ ஹியூன்றது என்னன்னா இட் இஸ் கலர். ஸோ கலர் சேஞ்ச் மாதிரினே சொல்லலாம். ஓகேவா? இந்த கலர் சேஞ்ச் வச்சு நம்ம we will see how to it. Don't worry, இதெல்லாம் முடிச்சிட்டு I will say you about the internship offers and about the job offers that is there. So task decision அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த task decision வந்துட்டு நான் எடுத்து whether they choose either this or that அப்படின்னே வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, யா ஓகே. எனக்கு 2008ல இருந்து ஃபுல்லா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், x6 நான் எடுத்துக்கிறேன். x6 ஓகே. ஸோ அண்ட் ஐ வில் ரொட்டேட் திஸ் பிகாஸ் அது கிட்ட கிட்ட வந்துடும். ரொட்டேஷன் is equal to 90. So let me tell. Okay, இது yeah. So அவங்க மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா they have plot dot show. Okay, so மெஜாரிட்டியா அவங்க வந்துட்டு பேட்டிங் எடுக்கும் போது தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பவுலிங் இஸ் வெரி லெஸ், பட் பேட்டிங் எடுக்கும் போது தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஐ மீன் சிஎஸ்கே டீம் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர்லாம் வந்து பேட்டிங் அண்ட் ஆரஞ்ச் கலர்லாம் ஃபீல்டிங் அப்படின்னு இதுல வந்துட்டு இந்த டேட்டா செட்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி யூ கேன் சி ரொம்ப கம்மியான சான்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் பை ரன்ஸ் இன் ஃபீல்டிங் இஸ் வெரி லெஸ். ஸோ பேட்டிங்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ வைஸ் வர்சா காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி இஸ் தேர். கரெக்டா? ஆல் ரைட். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு.
அண்ட் தெர் இஸ் மேன் ஆஃப் த மேட்ச். சிஎஸ்கேல வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் இருக்குல்ல, ஸோ இந்த மேன் ஆஃப் த மேட்ச் யார் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேன் ஆஃப் த மேட்ச் எப்படி வாங்கியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ எஸ்என்எஸ் ஸோ கவுண்ட். ஓகே, மேன் ஆஃப் த மேட்ச்ன்றதுனா எத்தனை வாட்டி ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, எத்தனை வாட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது கவுண்ட், சரிங்களா? ஸோ ஒரு பிளாட்டோட வேல்யூஸை வந்துட்டு அது பேரை வச்சு யூ கேன் டிட்டர்மைன் which one to use and which one to not to use. So CSK ல வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணலாம், player of the match, correcta? So player of the match, and similarly I want x-tix rotation. So let me tell plt dot x-tix rotation is equal to 90 degree, and plt dot y-tix okay. So 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10 வாட்டி யார் எது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ plt dot ஓகே, யார் அதிகமாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 9 times யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்கன்னா MS தோனி, சாரி அண்ட் சுரேஷ் ரெய்னா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு 9 times வந்துட்டு அதிகமாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி யார் வாங்கியிருக்காங்கன்னா எல் பாலாஜின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஒரு வாட்டி வாங்கியிருக்காங்க. பட் இவங்க ஷேன் வாட்சன் இஸ் நியர்லி 2 times. அண்ட் நெக்ஸ்ட் யார் கவுண்ட் பார்த்தீங்கன்னா MEKFZ, இவரு தான் நெக்ஸ்ட் அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் மேன் ஆஃப் த மேட்சஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலான விஷுவலைசேஷன் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். we will go for a 3D visualization. ஓகே, ஒரு 3D ஆன விஷுவலைசேஷன் பார்க்கலாம். figure is equal to px dot scatter. ஓகே, scatter underscore நான் ஆல்ரெடி plotly ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டேன்னா செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஐ ஹவ் ஆடட் plotly. ஸோ px dot underscore 3D. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் CSK டேட்டா செட். ஸோ எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீசன்ல இருக்கட்டும். ஸோ y வந்து win by runs. ஓகே, ஸோ y win by runsல இருக்கட்டும். ஸோ z axis வந்து நான் win by wickets, எனக்கு தெரியும் win by wickets வந்துட்டு 0 தான் இருக்குன்ட்டு. ஸோ let me tell you how it is. ஸோ win by wickets and next வந்துட்டு symbol. ஸோ இந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அதை வச்சு நான் சொல்லலாம். ஓகே, ஸோ டாஸ், ஸோ இட்ஸ் டாஸ் டெசிஷன், அண்ட் எனக்கு கலரும் இதே வேணும்னு வச்சுக்கலாமே. ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்தோம். ஸோ இதோட கலரும் நேற்றே இருக்கட்டும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ யா தட்ஸ் இட், அண்ட் லெட் மீ டிஸ்பிளே திஸ் ஃபிகர்ஸ். Lastly, okay, I'm sorry. Just give me a second. Just hold on, guys. Okay. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு. என்னன்னா plotly dot express அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் the main thing that I wanted to give. I forgot to give that. Okay, yeah, I guess this should work now. Okay, super. Yes, on this. So you can see here, இதுல என்ன errorனா ஒண்ணும் இல்ல, I didn't run that library. அந்த லைப்ரரி ரன் பண்ணல, ஸோ அதனால தான் எனக்கு வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷனுமே வந்துட்டு இப்போ இந்த இட்ஸ் நாட் ரெக்டாங்கிள், இட்ஸ் ராம்பஸ் ஷேப்ல இருக்குல்ல. இந்த ராம்பஸ் ஷேப்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தே ஆர் வின் பை ஃபீல்டிங். ஸோ ஃபீல்டில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாஸ் வந்துட்டு பேட் பண்ணி வின் பண்ணதுல இருந்து இந்த ரன்ஸ் நமக்கு காமிக்குது. ஓகே, ஸோ வின் பை ரன்ஸ் அண்ட் சீசன் 2018. இப்போ ஒரு பிளாட்மே நான் பார்க்கலாம். ஐ கேன் விஷுவலைஸ் திஸ் ஆன் 3D எஃபெக்ட்.
ஸோ இப்போ நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ லெஜெண்ட், ஸோ ஹோவரிங் லெஜெண்ட். ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் பை ரன்ஸ் 48 எப்போ 2013ல இது மாதிரி இதே காலம்ல எப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்றதை நமக்கு விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஸோ 37 43 37 33 2013ல இந்த மாதிரிலாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டயகனலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலமுமே இல்லை. ஓகே, எனக்கு தெரியுது, பட் ஐ டோன்ட் நோ யூ கைஸ் கேன் see or not, பட் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது யூ கேன் see. ஓகே ஓகே, ஸோ ஐ கெஸ் ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு ஐபிஎல் டேட்டா செட். நெக்ஸ்ட் வந்துட்டு we will go for maps. ஓகே, ஸோ மேப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஐ வில் சே யூ வாட் இட் இஸ். ஸோ மேப்ஸ் வந்துட்டு ஸ்னாப்சாட் மேப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்னாப்சாட் மேப்ஸ் வந்துட்டு we will quickly I'll show you since we are having a lag of time. Guys, can you cope up for next 15 minutes, 15 to 20 minutes, or should I rush up the things? Just tell me in chat box, okay? Because we are having a high charts irukku, you know, map irukku, and அதுவும் இல்லாம I just wanted to give some tips on data analytics, jobs, things. நான் internship போன இடத்துல நடந்ததெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், and also have to master next level of data visualization. And also we are having some of the things related to word clouds. So you have 20 more minutes time. You can go up, or do you wanted me to end the session within 10 minutes? So it will probably take 15 to 20 minutes, not more than that. So யாருக்காவது issues இருந்தா just do let me know. I can go slow, but எல்லாருக்குமே வந்துட்டு இதுவா இருக்காதுல்ல. So I just wanted to ask anyone having comments with that. Okay, I don't think anyone is having any issues. Okay, so I'll go slowly, don't worry. So நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா we just visualized all these things. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மேப் போறோம். ஓகே, ஸோ நம்ம மேப் போலாமா இல்லைன்னா QR கோட் போலாமா? You guys want map, QR code, or word cloud? எது வேணும்? Tell me fast quick. Maps, QR code, or word cloud? QR code. Map. Okay. சரி, ஸோ ஃபோலியம். ஸோ மேப்னா எல்லாமே சொல்லி தரேன், டோன்ட் வெரி. ஸோ மேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோலியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஃபோலியம் லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் மேப்ஸ். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டைப் ஃபோலியம் அண்ட் இம்போர்ட் ஃபோலியம், அவ்வளோதான். ஓகே, அண்ட் அதே மாதிரி அதுல இருந்து ஃப்ரம் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பிரான்சா. ஓகே, ஸோ பிரான்சால இருந்து டாட் எலமெண்ட். ஸோ இதுல இருந்து நான் ஃபிகர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிகர் இஸ் நத்திங் பட் அந்த அவுட்லைங் லேயர். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் குவிக்லி டூ திஸ். ஸோ இஃப் யூ guys are going to do with this, you're going to do a real map. So stay on the same pace. Okay, let me assume a variable m. So folium dot map. Okay, so folium dot map location. So map naale enak location thevapadumla. So what I'm going to give is I'm going to give some location as 8.64 blah 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 comma, let me guess randomly வந்துட்டு கடலுக்கு போகாம இருந்தா சரிதான். So let me give some random numbers. So இது 87ன்றது it will come to India. So அதனால தான் அந்த மாதிரி கொடுத்தேன். And let me see. So கரெக்டா இந்த லொகேஷன் எங்க இருக்கு, எங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஐயோ, let me run again. ஸோ எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியர் நாகர்கோவில் அண்ட் இந்த லொகேஷன். ஸோ நாகர்கோவில் திருநெல்வேலி லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து யாராவது வரீங்களா? ஓகே, ஸோ வி ஹேவ் விஷுவலைஸ்ட் யூ. ஸோ இந்த லொகேஷனை நான் மார்க் பண்றேன் அப்படின்னா என்னன்னா ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் த ஹோல் மேப் திங் ஹியர். ஸோ இந்த நம்ம மேப் ஃபாலியம் எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்னாப்சாட்ஸ் அந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம ஃபாலியம் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க் பண்றது ஓலா, அப்புறம் வந்துட்டு இந்த யூபர், அவங்களாம் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஃபாலியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, மூவ்மெண்ட்ல இருந்தா கார் போடுறது வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் திங், நாட் அட் ஆல் அ வெரி பிக் டீல். மூவ்மெண்ட்ல இருந்ததுன்னா கார் போடுறது, கார் ஆர் வெஹிக்கல் ஆர் பைக்ஸ் ஆர் எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ அதுதான் ஃபாலியமோட மெயின் திங். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் சம் மார்க்கிங் டு இட். ஓகே, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் base map create பண்ணிக்கிறேன். I'll just create a base map of height 350. okay,
and width 550. ஒரு பேஸ் மேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேஸ் மேப்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா m1 is equal to volume dot map. Come on. Okay, so volume dot map. So let me take the location as okay. Now same location. I'll take the same location. So இது மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் because we are doing in a collective environment, right? So அதனால கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அந்த போய் திருப்பி zoom in zoom out ஆக இருக்கு. I'll take the same location. Okay, so same location. வேற என்ன பண்ணலாம்? I'll add tiles. Okay, so நான் இதுல tiles add பண்றேன். என்ன tiles add பண்ணலாம்? Okay, CartoDB Porsche add பண்ணலாமா இல்ல okay, let me add something different. So CartoDB positron add பண்றேன். வேற என்ன பண்ணலாம்? Zoom in பண்ணலாம், zoom start. So zoom start என்ன பண்ணலாம்? Let me take to 11. And yeah, I think this would do good. So figure dot add child ன்றது எதுக்கு அப்படின்னா child node add பண்றேன். Okay, so child node add பண்றதுல எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா so இந்த செட்டுக்குள்ள இது வந்துரும். ஓகேவா? so இந்த ஃபிகர்ன்றது எனக்கு பெரிய மேப், இந்த மேப்புக்குள்ள இந்த child node add பண்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் it's not at all a big deal. So let me visualize it. Yeah, so you can see here. Okay, so it's coming nearly okay. Now konja change பண்ணிக்கிறேன், little bit I'm changing. I'm not changing to a big deal because mapல ஒரு சின்ன பாயிண்ட் சேஞ்ச் பண்ணாலும் எங்கேயோ போய்டும். இது ஏதோ காட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு, அதனால தான் I'm just changing it to 9. Let me tell you. Okay, so it is coming near Kumili. This something I don't even know this where they exist. Okay, just so கடலுக்கு போகாம இருக்க வரைக்கும் சரிதான், கடலுக்கு போயிடுச்சு, சாரி. லெட்ஸ் சேஞ்ச் சம்திங் எல்ஸ். ஓகே ஓகே, so this is திருவனந்தபுரம் and கேரளா சைடு எங்கேயோ சம்திங் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ ஸ்னாப்சாட்ல வர மாதிரி emojis ஆட் பண்ணலாம். not really emojis but let's mark something like location மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். so what I'm going to do is volumeல மார்க் பண்ண போறேன். so markerல வந்துட்டு location எங்க இருக்க போகுதுன்னா same location. okay, this same location I'm going to mark. so same location and அது எனக்கு தொடும்போது வந்துட்டு என்ன ஆகணும்னா I should get a pop up. okay, so let me tell my friend Ashwin is here. so Ashwin என்னோட friend வந்து இங்க இருக்கா அப்படிங்கற மாதிரி பாப் பண்றேன். and tool tip. so what is tool tip? tool tip ன்றது நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்றது மாதிரி. so tool tip like some styles கூட சொல்லலாம், சில styles மாதிரி. strong வந்து click here. okay, so it is basically HTML syntax மாதிரியே தான். and icon. so what icon I can give for him? so there is something called as volume. so icon, நீங்க volume icons அப்படினு போட்டாலே there are many icons or you can custom your own icon. so customizing your own icon is something called as Snapchat. Snapchatல தான் நம்ம icon எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவோம். so அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். so red and what more can I give? icon வந்துட்டு நான் கொடுக்கிறேன். and let me add this. okay, add to m1 is nothing but in the map. okay வா, அந்த m1ல நான் இத ஆட் பண்றேன்றது தான் நான் சொல்ல வரேன். so let us see வருதான் பார்க்கலாம். okay, I'm sorry about that. I have just made a small mistake. இங்க இருக்கிற அந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் எடுத்துறணும். okay, அந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் எடுத்துட்டு இது பண்ணணும்.
Okay, so I have to make this right. Yeah, so click here அப்படின்னா இங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தா கிளிக் பண்ணா அஸ்வின் இங்க இருக்காருன்னு எனக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ சேம் திங் வேற இதே வந்துட்டு நம்ம வேற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ காப்பி பேஸ்ட் திஸ். இந்த லொகேஷன் பதிலா நான் என்னோட லைவ் லொகேஷன் கொடுத்தா ஓகே, ஸோ லெட் மீ டெல் 64 சின்ன சேஞ்ச் பண்றேன். ஐம் நாட் சேஞ்சிங் அ பிக் டீல். லெட் மீ டெல் Bala and click here icon folium icon similar ஆ இருக்கட்டும் and வேற என்ன கலர் purple கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பர்பிள் கலர் கொடுக்குறேன் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது அந்த இதுக்கு வரதுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ வி கேன் கிவ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் மீ ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு GLY if I'm not right glyphicon அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ யா ஐ திங்க் இட் இஸ் glyph icon. வேற ஒன்றும் இல்லை, ஐகான் ஆஃப், ஐகான் கிளிக் பண்ணா ஆஃப்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சேம் திங் யா. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் சேஞ்ச் பண்ணேன், பட் வி ஆர் ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் பொசிஷன். இங்க கிளிக் பண்ணா பாலா இங்க இருக்காரு அப்படின்றது. ஸோ ஹீ இஸ் சம்வேர் எல்ஸ், இங்க அஸ்வின். ஸோ யூ கேன் சி அந்த ஹோவர் எஃபெக்ட் பண்ணும்போது கிளிக் ஹியர் அப்படின்னு வருது பாத்தீங்களா? ஸோ இதுதான் அங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுதான் ரிலேட்டட் டு மேப்ஸ். நெக்ஸ்ட் வி வில் கோ டு QR கோட். ஓகே, ஸோ உங்க எல்லாருக்குமே QR கோட்னா என்னன்னு தெரியும். அதை ஸ்கேன் பண்ணா நம்ம இதுக்கு போகும். What we are going to do is we are going to make a QR code of our own. ஓகே, நமக்குன்னு ஒரு QR கோட் ரெடி பண்ண போறோம். அந்த QR கோட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So first, how many of you are doing I don't know, but if you are doing you have to install something called as this one, pip install QR code pill. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிப் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு QR கோட்ல இருந்து வரும். ஓகே, ஸோ எனக்கிட்ட ஆல்ரெடி QR கோட் இருக்கு, அதனால எனக்கு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வரும். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் யூ ஹாவ் டு இம்போர்ட் இட். ஸோ இம்போர்ட் QR கோட் as a டபுள் ஏனே வச்சுக்கலாம், QRனே வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இம்போர்ட் QR கோட் as QR. இது என்னோட QR கோடை இம்போர்ட் பண்றது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் செட் பண்றேன். இமேஜ் இஸ் ஈக்குவல் டு QR code QR.make. Okay, so sorry, QR.make என்னோட LinkedIn ID. So where is my LinkedIn? So this is my LinkedIn ID. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட LinkedIn ID. So என்னோட LinkedIn ஐடிக்கு நான் எனக்கு ஒரு QR code மேக் பண்றேன். Okay, so this is my LinkedIn ID. I'm going to make a QR code and I'm going to save this QR code in the LinkedIn .png formatல சேவ் பண்றேன். Okay, and let me also display this. So see, yeah, so this is my QR code. So people those who are coming from mobile, இத scan பண்ணி பாருங்க. If you can go to my LinkedIn profile, the QR code is correct. Just tell me if my QR code is correct or not. Scan பண்ணுங்க. நான் இத அப்படியே வச்சிருக்கேன். If you are coming from laptop, you can see the mobile, right? Mobile இருக்கும்போது இத அப்படியே scan பண்ணுங்க. If my QR code is correct, you will see something. என்னோட LinkedIn profile உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு இந்த லிங்கை மட்டும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க QR கோட் ஜென்ரேட் பண்ணலாம். யூ கேன் ஜென்ரேட் யுவர் QR கோட் ஃபார் யுவர் ஓன் Instagram. You can generate your QR code for your own blog or your profile, Facebook profile, or your Medium post, Medium articles. So you can do anything else you wanted to do. Okay, so it shows your LinkedIn profile. It works. Nice. Yeah, so this is about QR code generation. Okay, these are, I didn't mention these things maybe in the workshop, so I'm sorry for that, but yeah, of course we have to do something out of the box, right? So adanal. Okay, so உங்களுக்கு வந்துட்டு இப்போ already people you guys have the thing, right? The
எப்படி சொல்றது, உங்களுக்கு வேர்ட் கிளவுட்ஸ்னா தெரியும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் யூ நோ வேர்ட் கிளவுட்ஸ் ரைட்? வாட் ஆர் வேர்ட் கிளவுட்ஸ்? So what are word clouds? Come on. So word clouds na enna? Guys, you there? Can you hear me? Yes, yes, excellent, excellent. நம்ம நேம்ஸ் போட்டு இருக்கிற ஃபுல்லா இருக்கிறது தான் வேர்ட் கிளவுட்ஸ் சொல்லுவோம், கரெக்டா? எஸ் எஸ், நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, correct, excellent. Okay, we will go on to that. So இப்போ நம்ம வேர்ட் கிளவுட்ஸ் வந்துட்டு we will generate. Okay, so first நான் வேர்ட் கிளவுட்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first I have to வேர்ட் கிளவுட நான் எடுக்கணும், கரெக்டா? So from word cloud, ஓகே, எனக்கு வேர்ட் கிளவுட்ல இருந்து நான் என்ன பண்றேன், word cloud நல்லா பாருங்க, there are caps W and cap C. So just try to stop words, அது ஒண்ணு. And next வேற என்ன, image color generator. So இதெல்லாம் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், word cloudல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, so next also from pill import image. So yes, that's it. Oops. Okay, okay, so this is our image. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேர்ட் கிளவுட்ஸ்க்கு எனக்கு டெக்ஸ்ட் வாங்குறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து நான் எஸ்டிஆர்லேயே வாங்கிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் இன்புட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி ஹேவ் திஸ் வேர்ட் கிளவுட். இந்த வேர்ட் கிளவுட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஸோ என்னோட வேர்ட் கிளவுடோட பேக்ரவுண்ட் கலர் பிளாக். மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் 40, 200 வேர்ட்ஸ் மேல இருக்க வேண்டாம். ஸ்டாப் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாப் வேர்ட்ஸ். ஸ்டாப் வேர்ட்ஸ் ஆர் நதிங் பட் இந்த வேர்ட்ஸ்க்கு மேல ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்றது. அண்ட் கவுண்டர் வித் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ WC டாட். ஸோ இப்போ நான் இதை ஜெனரேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஜெனரேட் பண்ணும்போது இந்த சேம் டெக்ஸ்ட், ஓகே, சேம் டெக்ஸ்ட் ஜெனரேட். ஸோ இட்ஸ் a matplotlib library. So I am show WC comma interpolation. So interpolation is nothing but you wanted how the interpolation should be. So there are different types of interpolation. So bilinear and the mari interpolations irukku. And I'll switch off the axis. Okay, எனக்கு axis la காமிக்க வேணாம். Since this is a word cloud, I don't want any axis kind of things. So let's see. Error எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு word clouds வரும். ஸோ என்னென்ன பேர் போடலாம், ரோஹித், ராஜா, ராம், ரவி, வேற என்ன போடலாம், ராஜேஷ். Okay, so okay, I'll take the names from here. Okay, so it is Kirtana, Joe, Kaushalya, Komadi. So Kaushalya, Komadi, Joe. Copy பண்ணிக்கிறேன். Okay, so let me tell. See, this is how your word cloud begins. So நீங்க applicationல இதுக்கப்புறம் don't do word clouds. Matplotlib library தெரியும் எனக்கு, இந்த மாதிரி நான் என்னோட word clouds நான் இதிலே பண்ணுவேன் அப்படின்ட்டு you do the word clouds with your own text. இதை நீங்க application கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட word clouds வேணாலும் கொடுக்கலாம். So this is how the word clouds begin. So இப்போ வந்துட்டு visualization techniques பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய word clouds இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை கூட நீங்கள் போட்டு, ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் மட்டும் நான் போட்டு எத்தனை வேர்ட்ஸ் பண்ணாலும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இட் வில் டிஸ்பிளே லைக் திஸ். ரேண்டமைஸ்ட் தான், இட் இஸ் நாட் கம்பல்சரி, இட் வில் டிஸ்பிளே லைக் திஸ். ஸோ ரேண்டமைஸாக தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் கொடுத்த போர்ஷன்ஸில் இருக்கிற மொத்த இதுவுமே இதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ கைஸ் டு ஹாவ் அ லுக் ஆன் highcharts.com. ஸோ இந்த highcharts-ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, so what are high charts? High charts is the online visualization
டூல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹை சார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமா வர ஃபுல் காம்பினேஷன். ஸோ ஹை சார்ட்ஸ்ல வந்துட்டு தேர் ஆர் மெனி ப்ராடக்ட்ஸ், மேப்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. லெட் மீ டேக் யூ டு த டெமோ. கிரியேட்டிவ் ஹை சார்ட்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெமோக்கு போங்க. ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் யூ ரீச் ஹை சார்ட்ஸ், யூ கேன் சி எனி டயக்ராம் தட் யூ வாண்டட். ஓகே, யா, ஸோ யூ கேன் சி டெமோ அப்படின்னு இருக்கு. அந்த டெமோ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராஃப் காமிக்கும். நீங்க எந்த கிராஃப் வேணாலும் போகலாம். இட் இஸ் அப் டு யுவர் விஷ். ஓகே, நீங்க எந்த கிராஃப் வேணாலும் காமிக்கலாம். And if you are going to the same graph, you can see an option called as edit in JS Fiddle. So இந்த JS Fiddle ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தான் நம்ம டேட்டா செட்டை எடிட் பண்ணுவோம். ஸோ HTML ஃபைல் இங்க இருக்கும், CSS ஃபைல் இங்க இருக்கும், JavaScript ஃபைல் இங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த JavaScriptல தான் நான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைல் வந்துட்டு இட் இஸ் மோர் விஷுவலைசிங் அண்ட் அப்பிட்டிங், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏஸ்தெட்டிக்ஸ் நல்லா இருக்கும், ஓவர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது நேச்சுரலான லைப்ரரி. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். எதுக்கு இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டுக்கு இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் சி, இது வந்துட்டு நான் ஒரு காம்படிஷன் போகும்போது எடுத்த வெப்சைட்டுக்கு இருக்க ஒரு விஷுவலைசேஷன். ஸோ 2010ல இருந்து 2020 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்டரோட மூவியோட ரேட்டிங். ஸோ இப்போ 2011 வந்துட்டு விஜயோட ரேட்டிங் 2000. இப்போ இதை ஓவர் பண்ணும்போது விஜய் வந்துட்டு எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு அவரு நடிச்சிருக்காரோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ தனுஷோட மூவிஸோட ரேட்டிங்ஸ் பாத்துங்க, பாக்ஸ் அப்படின்றது தான் தனுஷ்ங்க லெஜெண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும், இன்டராக்டிவ் சார்ட்ஸா இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்டராக்டிவ் சார்ட்ஸா இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட். அண்ட் அதே மாதிரி வேர்ட் கிளவுட்ஸ்ல நான் இன்னொன்று பண்ணது என்னன்னா, ஐ ஜஸ்ட் மேட் அ மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ இது ஆக்சுவலா இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு மெஷின் லேர்னிங். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் ஆல் த மூவிஸ் ஃப்ரம் 2011 டு 2019 எல்லா மூவிஸோட இருக்கிற மொத்த டேட்டா செட் எடுத்து, தமிழ் மூவிஸ் தான். ஓகே, ஸோ தமிழ் மூவிஸ் டேட்டா செட் எடுத்து ஐ ஜஸ்ட் மேட் அ மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். So if I wanted to enter a name, இப்போ பிகில் மூவி இருக்கு அப்படின்னா, அந்த எஸ் ஓகே, ஸோ பிகில் மூவி இருக்கு அப்படின்னா அந்த மூவியோட அதே மூவி மாதிரி எனக்கு சிமிலர் டைப் மூவி. ஸோ இந்த 310 269 என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர். ஓகேவா, இந்த சீரியல் நம்பர்லாம் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு யூஸ் NLPK. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸிங் லைப்ரரி. ஸோ NLP அதை லைப்ரரி யூஸ் பண்ற அளவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட். ஸோ அதனால நான் அப்படியே போட்டேன். ஸோ இப்போ பிகில் மூவிக்கு சிமிலரா என்னென்ன மூவிஸ் இருக்குன்னு பாருங்களேன். உரியடி இருக்கு, துப்பாக்கி. ஸோ இந்த மாதிரி சில மூவிஸ் எல்லாம் வரும். இந்த மூவி நேம்லாம் எனக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஹேவ் டு யூஸ் NLP. அதுதான் வந்துட்டு இதுல இருக்க மேஜர் ட்ராபேக். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மூவி மாதிரி நான் வேற ஏதாவது கொடுத்தா கூட அதுவும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க அவுட்புட் காமிக்குது பாருங்க. ஸோ மெர்சல், பிகில், உரியடி 2, துப்பாக்கி, இந்த மூவிலாம் வந்துட்டு பிகிலுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கோடிங் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ், ஐ திங்க் அவர் ஒர்க் ஷாப் இஸ் கன்க்ளூடட். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐ ஜஸ்ட் குவிக்லி புட் த ஒர்க் ஷாப் ஃபார்ம் இன் த சாட் பாக்ஸ். So do you have anything to say? We have concluded or sorry. Okay, I guess this is the conclusion of the workshop. Do you guys have any feedback? Now you can be open to feedbacks. நான் உங்களோட ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ்ல இருக்கிற எல்லா விஷுவலைசேஷன் பண்ண day 1 day 2ல இருக்க டாஸ்க்ஸ் போஸ்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஐ வில் போஸ்ட் something called as machine learning. ஓகே, ML ன்ட்டு ஒரு டிரைவ் ஃபோல்டர் ஓபன் பண்றேன். இது என்னன்னா, நான் கலெக்ட் பண்ண மொத்தமா இருக்கிற சீட் ஷீட்ஸ். ஓகேவா, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் மெஷின் லேர்னிங் சீட் ஷீட், சூப்பர்வைஸ்ட் சீட் ஷீட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிகினர்ஸ், பைத்தான், டேட்டா சயின்ஸ், ML, மோஸ்ட்லி ML தான். ஐம் an ML டெவலப்பர். ஸோ எனக்கு எல்லாமே மோஸ்ட்லி ML தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட், டெக்ஸ்ட் மீ பர்சனலி. ஸோ திஸ் இஸ் மை நம்பர். Okay, I'll just type my number here, 6382547929. So this is my number. Text me if you need anything else. Okay, so I believe
hope so. I have done my job good. So you guys have anything to say, you can unmute yourself and see. If you have any negative comments also, I'm open to it. So நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவேன். If you have anything else to say, you can say. Okay? Yes. Yeah, please be open, guys. This is not something official. And if you have any doubts also, you can unmute yourself and say. Come on, please be open. Don't make me to feel embarrassed by asking again and again. Hello? Guys, can you hear me or not? Okay, again I'm saying, please don't call me sir. It's just Rohit, because I'm just student. Okay, so where are do you guys have anything? You can unmute yourself and talk. Okay, so just try to unmute yourself instead of chat. You can unmute yourself, say how this was worked for you. Thank you, Prabhakar, Naushin, thank you so much. Ashwin, okay, thank you. Balaji, thank you so much. Nimita, thank you. So you guys have any feedback to say? Anyone? Yeah, internship information. So yeah, thank you for reminding me. So internship information center, there is something called as Internshala. Okay. Oh. Okay. So mostly go to Internshala. Internshala வந்துட்டு உங்களுக்கு நிறைய visualization info இதெல்லாம் வரும். Okay. Thank you Ashik. So if I wanted to log in, I'm sorry. Okay, I wanted to log in again. I don't know how it went off. So Internshala போயிட்டு உங்களுக்கு என்ன சிட்டில என்ன இது வேணும் அப்படின்றது you can demand. Okay, so let me tell, I want in data analytics. So it is data science. Okay, so data science, so you can see data analytics 4 months internship. So இந்த மாதிரி internship offersலாம் உங்களுக்கு Internshala கிடைக்கும். Just go to data analytics. So you can see here வெறும் data analytics skills இருந்தாலே போதும். Hadoop is nothing but it's also something related to data science. Okay. Thank you Padmavati, thank you Santosh. So இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணலாம். There is something like that. And if I get to know about any internships in my company which I'm doing as an intern, இப்போ நான் என்னோட intern பண்ற கம்பெனில ஏதாவது ஒரு ஆஃபர் வந்ததுன்னா நான் என்னோட குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. So you can directly apply there and you can also do that. So if also you want anything else related to technical issues, you can contact me anytime. So I think that's it from my side. I don't know, fill that feedback form. Okay, I'll share in groups too. It was a really wonderful session with you all. So இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டாஸ்க் இருக்கு. என்னன்னா you are going to pay something for attending this workshop. Okay, இப்போ என்ன பே பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்துட்டு மத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறீங்க. Okay, that is the payment you are going to give me. So இப்போ நான் உங்ககிட்ட நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டத இன்னொருத்தருக்கு நீங்க போய் சொல்லணும். So that is the payment that you are going to give me. And I don't know whether that payment will be received by me or not, but if you are going to do it, automatically it will be getting received. So நான் கத்து கொடுத்ததை நீங்க வேற யாருக்காவது கத்து கொடுங்க. That is the best payment that you are going to give me for today. Okay, yes, I just wanted that payment. That is the only payment that I want. Okay, வேற எதுவும் வேண்டாம். So if you are going to teach me, just let me know. Okay, if you are going to organize something like this, or if you are going to do something like this, tell me. No, I'm very happy to attend your session. Okay, unga session vandu na kandipa attend பண்ணுவேன். So tell me, no, if you are going to attend some sessions, or you are going to conduct some workshops or courses like this, or you are going to teach ஒரு நாள் workshop ஆனாலும் பரவாயில்லை, ஒரு மணி நேரம் workshop ஆனாலும் பரவாயில்லை, teach. Okay, there is knowledge வந்து ஷேர் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு இதுவே கிடையாது. There is endless. Okay,
okay, I'll கண்டிப்பா நான் workshop next time planning to do workshop on machine learning and data science. If possible, I don't know, I'm not sure. இந்த மாசம் முடியாது கண்டிப்பா. Next month I'll let you know. Okay. கண்டிப்பா நான் இந்த மாதிரி அடுத்த workshop பண்ணும்போது machine learningல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். Try to join in that workshop. And yeah, coming back to the topic, நீங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த கான்செப்ட் வந்துட்டு மைண்ட்ல நிற்கும். ஸோ ஃப்ரீ தானே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுப்பாங்க. ஆப்வியஸ்லி இஃப் யூ கோயிங் டு ஆர்கனைஸ் ஃபார் ஃப்ரீ எடுப்பாங்க, பட் யூனோ டோன்ட் லூஸ் ஹோப். ஓகே, ஸோ 2 பேர் 3 பேர் வந்தால் கூட எடுங்க. 2 பேர் உங்களை நம்பி வராங்கன்னு நினச்சி எடுங்க. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர it won't degrade your skills. I remember my first day workshop was I totally got a participants list of 30. So கடைசி நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா people were coming 10 to 15 வந்தாங்க, but கடைசி நாள் I just got only 3 to 4 members. So I don't know why, because but அந்த நாள் வந்துட்டு it was maybe a holiday and there was some other thing, but 3 to 4 people தான் இருந்தாங்கன்ட்டு I didn't lose the content. And of course I just wanted to make sure that you guys also do like that. Okay, so I think that's it from my side. And Arvind, do you have anything to say? And yeah, okay, audible. Am I audible, Rohit? Yes Arvind, you are audible. Yeah, Rohit Mahadevan, wonderful session, ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்க. Thanks so much. இந்த 3 days வந்து எப்படி வந்து இப்படி நல்லா போச்சு எனக்கே தெரியல. எனக்கே தெரியல அப்படின்னா ஐ எம் ஓவர்வெல்ம்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே வந்து இந்த கிளாஸ் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கேன்னா பாருங்க. ஸோ நான் வந்து பொதுவாகவே வந்து இதெல்லாம் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் ஆனால் வந்து எங்கே போய் படிக்கிறது எனக்கே தெரியல. ஸோ நானும் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ Day 1 Day 2 திரும்ப போய் இந்த பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு டவுட்ஸ் வந்து நானே கிளியர் பண்ணிக்கிட்டேன். சில டவுட்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியுது. ஸோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. Day 1 Day 2 ஆல்வேஸ் ஆசம். Day 3 பார்த்தோம்னா Day 3ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட எக்ஸாம்பிள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நானும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரோஹித். அண்ட் 3 days வந்து இந்த கோடர்ஸ்ல வந்து எப்படி உங்க ஸ்கில்ஸ் வந்து ஷேர் பண்ணி இங்க நிறைய பீப்புள் வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டோட இங்க கத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாரும் பார்ட்டிசிபென்ட் வந்த 3 நாளும் வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மேபி சில பேரால வர முடியல இருக்கலாம், டெக்னிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம் மேபி. ஸோ இன்னைக்கான செஷன் ரெக்கார்ட் பண்ணி நாளைக்குள்ள அனுப்பிடுவோம். ஸோ ஃபேஸ்புக் லைவ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அந்த லிங்கையும் நான் திரும்ப போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் எதுனா இருக்கு இன்னைக்கே அப்படின்னா திரும்ப அந்த ஃபேஸ்புக் லைவ் லிங்க்ல போய் பார்க்கலாம். ஸோ ரெக்கார்டிங் செஷன் வந்து எடிட் பண்ணி நாளைக்கு வந்து போட்டுடலாம். ஸோ Day 1 Day 2 ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து Day 1 Day 2 Day 3 ஒரு முழு ரெக்கார்டிங்குமே திரும்ப வந்து ரிமைண்டா போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரோஹித். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு நீங்க ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, இங்க வந்து ரோஹித் சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து எனக்கு இந்த மாதிரி ஜாவா தெரியும், எனக்கு வந்து HTML தெரியும், எனக்கு வந்து இது மாதிரி இது இல்லாம கோடிங் இல்லாம எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கறத நீங்க வந்து செஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் எடுக்கலாம். ஓகே, ஹெசிடேஷன்லாம் வேணாம். ஐயோ நான் வந்து சார்லாம் கிடையாது, நான் ஸ்டூடெண்ட் தான், அப்ப நான் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான். ரோஹித் வந்து இப்படி படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா டைரக்டா நான் ஒரு சாட் பாக்ஸ் ஒரு நம்பர் போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, என் நம்பர் தான். ஸோ நீங்களும் செஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓவர் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எதனா ஃபீட்பேக், சஜஷன்ஸ், ஹவு அபவுட் யுவர் ஃபீல், 3 நாள் நான் வந்தேன், இதை நான் ஃபீல் பண்ணேன், எப்படி இருந்தது அப்படிங்கிறத அன்மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பேசினா பெட்டரா இருக்கும், ஃபீல் பண்ணுவேன். ஸோ யாராவது பேசுங்க. Guys, unmute yourself. நீங்க என்ன வேணா பேசலாம். என்ன சொல்றது, இப்படி இருந்தது, இவர் எப்படி எடுத்தாரு. ஏன்னா 3 நாள் இந்த எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த எஃபோர்ட்டுக்கு நம்ம எதனா ஒரு வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பெட்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ யாராவது ஒருத்தர் 2 பேர் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நான் எப்படி எடுத்தாரு, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா 3 நாள் வந்து இவர் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நாம அவருக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்
வந்து அவரை பத்தி சொல்லலாமே. ஸோ யா. Hi, is it audible? யா ஆடிபிள்மா, யூ கேன் டாக். என் நேம் வந்து கீர்த்தனா. ஆக்சுவலாக வந்து கோடிங்னா எனக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை அவ்வளோவாலாம். பட் இந்த செஷனில் வந்து கோடிங் சம்வாட் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு சரி இப்போ நம்மளும் இன்னும் கொஞ்சம் கோடிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு இந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு. ஸோ ஐ வில் லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் டுடே onwards after the session ends. Yeah, that's it. Thank you, sir. Thank you, Rohit. It's my pleasure, Kitna. Thank you so much for your comments. Hi, Thank you, bro. Keertana. Hello. யா பேசுங்க. யா. Hello, this is Pon Prabhakar. Thanks, Rohit, for the workshop. Actually, நானும் ஸ்டார்டிங்ல வந்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அது மாதிரி நிறைய படிக்கலாம் தான் ஆசைப்பட்டேன். பட் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கரெக்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ளோ கிடைக்கல. ஸோ ஐ ஸ்டாப்ட் அண்ட் வென்ட் டுவர்ட்ஸ் வெப் டெவலப்மெண்ட். And my friend has shared this link to me. Okay, I believe he's having some technical issues, but really, Prabhakar, it's okay. Even if it is not now, you can also do it in the future because data science is a very vast domain. It's a very big ocean. So machine learning, நானும் ஒரே நாள்ல கத்துக்கல, கண்டிப்பா நானும் ஒரே நாள்ல கத்துக்கல because it nearly took 6 months for me. I started in 2020. நானும் 2020 Janல எல்லாம் பாத்தீங்கன்னா I didn't do anything. I know Python அவ்வளவுதான். ஸோ 1 year எண்ட்லேயே நான் இவ்வளோ கற்றுக்கிறேன் அப்படின்னா யூத் காய்ஸ் கேன் ஆல்சோ டூ இட் ரைட். நானும் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பட் நானும் இவ்வளோ பண்ணும்போது ஸோ தேர் ஆர் டாப்பர்ஸ், தேர் ஆர் குட் கைஸ், யூ ஹேவ் கிராஸ்பிங் ஸ்கில்ஸ். ஸோ நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலாம். இட் இஸ் ரியலி வர்த் ஃபார் யூ கைஸ் டு டூ. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஹாய் நிவேதா. எஸ், உங்களோட செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. Thank you, Niveta. Thank you. So this is the real success for me, you know. Why? Because so when you guys understand, that is the only reason I am asking. நிறைய பேர் சொன்னாங்க, why don't you charge something because you are doing it for free, நீ பண்ணாத இப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் I don't want it. நான் மேபி எனக்கு வந்துட்டு if I would have got for money and I would have worked for you guys நான் கூட எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது. பட் ரியலி ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி to teach you all. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் வரதுக்கு தான் நான் ஐ எம் இன்சிஸ்டிங் யூ கைஸ் டு டூ ஒர்க் ஷாப்ஸ் லைக் திஸ். ஸோ தட் ஃபீல் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என்ன நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, என் கூட பேசியிருக்க கூட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இட் வில் பி ரியலி கிரேட். ஓகே, திஸ் ஐ வுட் லைக் டு எண்ட் மை ஸ்பீச் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி கிரேட். டேக் கேர். Hi Ashik. I'm Muhammad Ashik from Salem. Hi Ashik. ப்ரோ, இந்த செஷன் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் பிஃபோராக நிறைய படிக்கணும், கோடிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வாட் டு லேர்ன். பட் இந்த செஷன் வந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவாக இருக்கும். டேட்டா விசுவலைசேஷன் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு now I am start learning from this session, bro. Super bro, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. Maybe if I can organize a topic on how to start coding அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் நான் போட்டா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, that will also be a free workshop, don't worry. கண்டிப்பா நான் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணா I'll let you know. So people those who can't start, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா I'll just make a road map for you guys. Okay, அது ஒரு நாள் செஷன் மாதிரி தான் இருக்கும், maybe a hour session. We'll do that. Okay, that Yeah, would be bro. fine, I guess. Please let you me can know, join. bro. Sure thing. Just be in contact. Okay, I guess that is it. Okay, Arvind, that's it, I guess. Divakar? Hello? Guys, those who haven't filled the feedback form, just try to fill it, okay?
Okay, guys. So take care. Bye bye. Have a nice weekend. Stay safe. Okay. Bye. Take care. Bye bye. Bye everyone.